Hello friends, welcome to Positive Booster. இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுனில் நமக்கு ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ், அதுவும் ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம், டக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவுமே ஈஸியான ஒரு டிஷ்ஷாக இருந்துச்சுன்னா, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற ஃபர்ஸ்ட் வியூராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அமுத்திட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டான்னு வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்ந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த லாக்டவுனில் வகையாக வெரைட்டியாக என்ஜாய் பண்ணட்டும். அண்ட் டு நோ மோர் அபவுட் மீ, டு ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் prettypie2025 இந்த ஐடியில் வந்து என்னை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண நான் முன்னாடியே கட் பண்ணி இந்த மாதிரி ஒன்ஸ் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து அதை வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறுபடியும் ஒரு பவுல் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேபேஜ் வகையை சார்ந்தது இந்த காலிஃப்ளவர். ஸோ என்ன பண்ணாலும் கொஞ்சம் பாக்டீரியாஸ் இருக்கும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம இப்படி செகண்ட் டைமும் ஒன்ஸ் வாஷ் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இப்போ அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம வச்சுருக்க காலிஃப்ளவரை மறுபடியும் வாஷ் பண்ணிக்க போட்டுடலாம். வாச்சக் ஃபினிஷ். ஸோ இந்த மாதிரி காலிஃப்ளவர்லாம் போட்டு அது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அது கொதிக்க நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கவங்க ஓகே, இல்லாதவங்க வந்து சைடில் இஞ்சி பூண்டு போட்டுட்டு நான் கொஞ்சம் கூடவே பச்சை மிளகாயும் போட்டுக்கிறேன். ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, அதுக்காக போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அரிசி மாவு, தென் கொஞ்சம் பெப்பர், அப்புறம் கொஞ்சம் சால்ட், அப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, கரம் மசாலா தூள், கடலை மாவு, காஷ்மீரி சில்லி பவுடர், இதெல்லாம் தான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சது இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதையும் ஒரு 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், தப்பில்லை. ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும், வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் என்ன பண்ணலான்னா, ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சமாக வாட்டர் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதை அப்படியே கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா நம்ம காலிஃப்ளவர் போட்டு பரட்டி எடுக்கிறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த காலிஃப்ளவரை எடுத்து இந்த மசாலாஸ்குள்ளே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆக்சுவலி இந்த மசாலாஸ் எல்லாம் பண்ணும்போது வந்துட்டு எங்கள் அம்மா பயங்கர சேட்டை. ஸோ அந்த சேட்டைஸை காட்டுறதுக்காகவே ஒரு நாள் அம்மா குக் பண்ண நான் அப்படியே கொஞ்சம் சேட்டை பண்ணி நான் அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா காலிஃப்ளவரும் வந்து மசாலாஸில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கிக்கங்க. இப்போது ஒரு கடாயை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா காலிஃப்ளவர், அந்த காலிஃப்ளவரை எடுத்து அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். செய்யும்போது கொஞ்சம் தள்ளி நின்று பத்திரமா நின்றுக்கோங்க, எண்ணெய் வந்து தெரிச்சிட போகுது, டிஸ்க்ளைமர். ஸோ இந்த மாதிரி பொரியும். ஸோ பொரியட்டும். பாருங்கள், இப்போ பாதி வெந்துருச்சு, இப்போ இன்னும் கொஞ்சம் வெந்துருச்சு. கலர் வந்து உங்களுக்கு நிறையா சூப்பராக வரும், நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது செஞ்சோன்னே எங்கள் வீட்டில் வந்து எடுத்து காலி பண்ணிட்டோம். ஸோ வீடியோ எண்டில் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிற கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு, அதுக்கு வந்துட்டு சாரி. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். ஏன் அப்படின்னா, இது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணவே நீங்கள் கருவேப்பிலையும் போட்டு பொரிக்கிறதுனால பொரிச்சிக்கலாம், அதுவும் ஒரு மாதிரி ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள், இப்போ நம்ம காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நிஜமாக சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஆக்சுவலாக நாங்கள் நிறையா செஞ்சோம், வீடியோ எடுக்கிறேன்னு கூட மறந்துட்டு நான் வந்து
சாப்பிட்டுட்டேன், சாரி. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இப்படி தான் வந்துச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. லெமன் பிழிஞ்சா சூப்பராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்க கொஞ்சம் லெமன் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும், நல்லாயிருக்கும். அப்படியே கண்ணுக்கே சூப்பராக இருக்கிற இதை நீங்கள் செய்ய மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக நான் முன்னையே சொன்ன மாதிரி எங்கள் அம்மாவோட சேடேஸ் காட்டுறக்காகவே இன்னொரு சூப்பர் டிஷ் எடுத்துகிட்டு வந்து அதில் நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அமுத்தி விட்டுருங்க. ஸோ தட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸை நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டான்னு வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். என்னோட பழைய வீடியோஸ் அண்ட் வேரியஸ் கண்டென்ட்டில் நீங்கள் பார்க்க மறந்துருந்தீங்கன்னா கவலையே படாதீங்க. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் அங்கே பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்து, எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு, எப்படி நான் ட்ரை பண்ணேன், எங்கள் வீட்டில் நான் என்ன தெரிக்கும் போது என்னென்ன லூட்டிஸ் பண்ணேன், என் பாப்பா இப்படியெல்லாம் சேட்டை பண்ணாங்கிறதையும் சேர்ந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னொரு அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். Until then, it's bye from Positive Booster. Keep supporting Positive Booster. அப்படியே இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி மற்றவங்களையும் கொஞ்சம் க்ரேவ் பண்ணி விடுங்களேன். எவன் கேட்க போகிறான், என்ன கேட்டு விட போகிறது. பாய்.